ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார், ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்து 2025 ஓகேங்களா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி, உங்களால் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? இதுதான் கொஸ்டினாக இருக்கும். என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலுமே இந்தியாவில் கூகுள், அதாவது யூடியூப் சேனல் இருக்கிற வரைக்கும் மானிட்டேஷன்ன்றது ஒன்று எலிஜிபிள். அதே போல் மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படின்னாலே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் அதை லிங்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் யூடியூப் பேன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஆட்சன்ஸ்ன்றது ஒன்று ரன் ஆகும். அதனால் நீங்கள் இன்றைக்கி இல்லை, எப்போ என்ட்ரி ஆனாலுமே உங்களுக்கு இந்த ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ் எப்போயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போனா வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு உங்களாலையும் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய கேரண்டி. சரியா? சரி. இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:52 ஆகுது நண்பா. நைட்டு, இது பகல் கிடையாது, நைட்டு. சரியா? தென் இப்போது ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு சில ரிப்போர்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ பேஜ் வந்திருக்கு, எவ்வளோ கிளிக்ஸ், இதெல்லாம் பார்த்துக்குங்க. தென் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சரியா? ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஃபுல்லி ஒரிஜினல். இது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சரி. இப்போது ரிப்போர்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.12 சென்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டு 7 டேஸில் 0.06 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில், ஓகே சாரி, லாஸ்ட்டு மாற்றி சொல்லிட்டு பாருங்கள். எஸ்டர்டே வந்து 0.06 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சில்ல, தூக்கம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதால் தான் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கேன். பட் ஆனால் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். சரியா? மறுபடியும் சொல்கிறேன். டுடேவில் வந்து 0.012 சென்ட்ஸ் வந்திருக்கு. எஸ்டர்டே 0.06 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.64 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $2.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு நண்பா. அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட்னா இது எபிசோட் 1-2 விதத்தில் டிசம்பர் 1 ஆரம்பித்தது 2024. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் நீங்கள் எப்போனா பார்க்கலாம். பட் ஆனால் அதனால தான் நான் டேட் மென்ஷன் பண்ணுறேன். இது டிசம்பர் 2024 ஓகேங்களா, $1 சென்டில் ஆரம்பித்து, ஓகேங்களா, ஃபார் மந்த்துக்கு நம்ம $1000 மேலே ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவாக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே என்ட்ரி ஆனாலுமே சரி, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். தென் பேலன்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 00, லாஸ்ட் பேமெண்ட் 00. ஏன் இந்த இடத்துல நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா டீட்டெயில்டாக, ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த அளவுக்கு தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். புரியுதுங்களா? அதாவது ரொம்பவே கம்மியாக தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரே நாள் $5 கிடச்சிரும், $10 கிடச்சிரும், $100 கிடச்சிரும் அப்படின்னா இனிஷியலில் அது வாய்ப்பே கிடையாது. உண்மையை தான் நான் சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதான் 1 இயர் உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் போடு. புரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இந்த டுடே டாலர் ஆக்சுவலி மேலே இருக்குல்ல இந்த ஏர்னிங் செக்ஷன், அது கொஞ்சம் நம்ம கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 12 மணி ஆன உடனே இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸுமே ஒயிட்டாக மாறிடும், கண்ட்ரிஸுமே ஒயிட்டாக மாறிடும். சரிங்களா? அதனால் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். தென் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.12 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே செக்ஷனில் எவ்வளோ டாலர் வந்தாலுமே அப்படியே திஸ் மந்தில் பாருங்கள் $2.01 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது கூட ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். சரிங்களா? ஸோ எஸ்டர்டே ரிப்போர்ட்டு பார்க்கும்போது இன்றைக்கி ரிப்போர்ட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் நேற்றுக்கு வீடியோ ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸு நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வருது, ஓகேங்களா, எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 45 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு இன்றைக்கி மட்டும் 0.12 சென்ட்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அது எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் $2 0.1 சென்ட்ஸ் இருக்குல்ல, அது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாக காமிச்சிட்ருக்கு. சரியா? நைட்டு 12 மணிக்கு நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து, அதாவது இந்த இடத்த வந்து 00 ஆகிடும் மொத்தமாக. சரியா? அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா கரெக்டாக எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்லையா, இந்த செக்ஷனுக்கு வந்து ஆட் ஆகிடும். திஸ் மந்தில் அது அப்படியே தான் இருக்கும். $2 0.1 சென்ட்ஸ் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மந்த் எண்டிலும் நைட்டு 1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் மந்தில் இருக்குல்ல இந்த $2.01 சென்ட்ஸு, அதாவது இந்த செக்ஷனில் அது $100 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும், $50,000, $100,000 எவ்வளோ இருந்தாலுமே அதை என்ன பண்ணுவாங்க திஸ் மந்தில் கரெக்டாக மந்த் எண்டில் 1 நைட்டு வருது அப்படின்னா
என்ன பண்ணுவாங்க 00 மாற்றிட்டு பேலன்ஸ் இருக்குல்லையே இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே. புரியுதுங்களா? ஸோ அதுலேருந்து 21 நாளைக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் உண்மைக்குமே ஜென்யூனாக வந்திருக்கா, இல்லை ஏன்னா கூகுள் ஆட்ஸ், இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் இது போல் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் மூலிமா நீங்கள் என்ன மேக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மேனுவலாக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து 21 நாளைக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டு 21ஆம் நைட்டு, அதாவது இந்த பேலன்ஸுன்றதுக்கு இருந்து கீழே பாருங்கள் லாஸ்ட் பேமெண்ட் 00 இருக்குல்ல அந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்கனாவே அதை நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரிங்க, $1000 $10,000 $50,000 வச்சுருந்தாலுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சி வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஏர்னிங் செக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் எதுக்கு தெரியுமா ரெவன்யூ வருது? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 1000 பேஜ் வந்தாலே $1 வந்துடும், இம்ப்ரெஷன் வந்தாலே $1 வந்துடும். அது எதுவுமே AdSenseக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே 1000 பேஜுக்கு வந்து யூடியூபுக்கு காசு கொடுப்பான். ஓகேங்களா? AdSenஸில் கொடுக்க மாட்டான். இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்குறது வந்து AdSenஸில் கொடுக்க மாட்டாங்க. தென் ECBM ஆட் மேனேஜர், அதுக்கு வந்து AdSense அப்ரூவல் வேணும். அதுக்கப்புறம் தான் ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்க முடியும். சரிங்களா? அது தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கு. பட் ஆனால் AdSense மூலிமா தான் அமௌண்ட்ன்றது விட்ரால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த 0.1 டுடே வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை டீப்பாக பார்ப்போமா? இப்போது டைம் பாருங்கள், கரெக்டாக 11:57. நம்ம 1 மோர் உங்களுக்கு வந்து நான் பேஜ் கூட ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நண்பா. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திருப்பி நான் சொல்லிட்டுருக்கேன். சரி இப்போ பாருங்கள், பேஜஸ் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1260 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து இதை நான் எஸ்டர்டேவுக்கு மாற்றி காட்டுறேன். தெரியுங்களா? நேற்று வெறும் 622 பேர் தான் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ நேற்றுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக வந்திருக்காங்க, இன்றைக்கி மட்டும் எப்படி இவ்வளோ அதிகம்னு கேட்டாலாம். நண்பா, நேற்று சண்டே. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஒர்க்கோ விஷயமாக போயிருக்கலாம். தென் ஒவ்வொருத்தரும் சைடு வந்து ஒர்க்கிங் டேயில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா அப்போ நான் எது போல் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னோடய வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 1260 பேர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களா, இல்லை VPN போட்டு பண்ணாங்களா, ப்ராக்ஸி போட்டு பண்ணாங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வெப்சைட்டுக்கு 1260 பேர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.1 வந்து கிடச்சிருக்கு. சரியா? சரி, தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் RPM CPC வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேஜ் RPM ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு 0.01% வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? தென் அந்த பேஜ் RPM வந்து இப்போ எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு CPC வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 0.9 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த கீழே பாருங்கள் 0.02 இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு 0.2 வந்து கிடைக்குது. அப்போ 7 கிளிக்கு 12 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி வருதுங்களா? ஸோ இது போல் தான் நண்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஜ் RPM $1000 இருக்குன்னா CPC $500 இருக்குன்னா ஒரு கிளிக்கு $500 கிடச்சிடும். புரியுதுங்களா? இது போல் தான். ஸோ இனிஷியலாக நான் வந்து இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால இப்படி தான் இருக்கும். தென் உங்களுக்கு என்ன தான் ஆர்கானிக் டிராஃபிக் வந்தாலுமே பொறுமையாக இருக்கிறது எப்போயுமே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் போதுன்ற அளவு போடணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1590 இம்ப்ரெஷன் இருக்குது. அதாவது 1600 இம்ப்ரெஷனாக வச்சுக்கோங்க ஆவரேஜ் பண்ணி. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1260 பேஜ் யூஸ் இருக்குன்னா 1260 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். சரிங்களா? ஸோ அது மூலிமா நமக்கு AdSenseலேருந்து ரெவன்யூன்றது ஒன்று வராது. ஸோ இம்ப்ரெஷனுக்கு வச்சு யாரும் கால்குலேட் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆக வேண்டாம். அடுத்ததாக பேஜ் சீட்டே 0.56% இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? தென் பேஜ் சிட்டர் எப்பவுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ALMD ப்ராப்ளம் வரும். ALMD விழுந்துருச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. சரியா? தென் இன்றைக்கி இந்த 0.1 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இந்த கண்ட்ரீஸில் பாருங்கள். இந்தியா, சிங்கப்பூர், தென் ஸ்ரீலங்கா. பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு டோட்டலாகவே 1250 பேருமே வந்து இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. தென் அதில் 7 கிளிக்கு இந்தியாவில் தான் நடந்திருக்கு. தெளிவாக அந்த இடத்த தெரியுதுங்களா? 7 கிளிக்ஸ் இந்தியாவிலேருந்து நடந்திருக்கு. 1220 பேஜஸ்ஸு 1250 பேஜஸ் மாற்றி சொல்கிறோம் பாருங்கள். தென் ஓவராலாக இந்தியாவிலேருந்து 0.11. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் மட்டும்தான் வந்திருக்கே தவிர பட்டு சிங்கப்பூர்லேருந்து கிளிக்ஸ் நடந்திருக்கு. பட் கிளிக்கு வந்து காட்டலை. பட் ஆனால் 0.1 விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இப்போது டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டிங்காக 12 மணி ஆகிடுச்சுங்க. ஓகேப்பா? கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம 12 மணிக்கு ஆகிட்டாலே டுடே வந்து எஸ்டேவுக்கும் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க. டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேவுக்கு போகும். தென் இப்போ போகலை. நமக்கு வந்து 3 டைம்ஸ் இருக்குது. டைம் என்ன அப்படின்னா 12 மணி 1, 12:05 2, 12:10 3. ஓகேங்களா? ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த 10 நிமிஷத்தில் எப்போனா சுவிட்ச் ஆகும். பட் ஆனால் இப்போ வந்து அது மாறலை. ஓகேவா? தென் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து நான் எஸ்டே வைக்கிறேன் பாருங்கள்.
தெரியுதுங்களா? ஏன்னா டுடேவிலேருந்து அது எஸ்டர்டேக்கு மாட்டாவே டுடேவில் இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஒயிட்டாக மாறிடும். அந்த இடத்துல வந்து எம்டியாக மாறிடும். சரிங்களா? ஸோ அப்போ அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம் இன்னும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 12:05க்கு இந்த பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சரியா? சரி. இப்போ டுடேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேஜஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஆட் கிளிக் நடந்திருக்கு, ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சா? இப்போது இது நான் எஸ்டர்டேக்கு மாற்றுறேன். சரியா? எஸ்டர்டேக்கு எதனால இந்த இடத்துல தெரியுதுங்களா? அதாவது எஸ்டர்டேவில் மாற்றினோடனே இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அதே தான் வருது. பட் ஆனால் இப்போ டுடே வச்சா தெரியுதுங்களா? அதாவது 2 அதே ரிப்போர்ட் வருதுன்னா அது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் பேக் எண்டில். தெரியுதுங்களா? ஏன்னா எஸ்டர்டே ரிப்போர்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்தால் தான் என்னால் வந்து அக்யூரேஸாக சொல்ல முடியும். அப்படின்னும் போது இப்போது டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேஜ் வந்து நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணலாம். தென் தெரியுதுங்களா? ஸோ அது இன்னும் மாறலை, வெயிட் பண்ணலாம். அது கண்டிப்பாக மாறும். புரியுதுங்களா? தென் ஆக்சுவலி இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஆட் யூனிட்ஸில் தெரியுதுங்களா? ஏன்னா டேட்டா வந்து இல்லைன்னு சொல்லுது. ரீசன் என்ன அப்படின்னா அதுதான் நான் 12 மணிக்கு மேலே ஆனாலே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அதுபோல் தான் நண்பா கூகுள் ஆக்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 12 மணி ஆகிட்டாலே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டுடேவில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எல்லாமே எஸ்டே லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ள அப்டேட் ஆக ப்ரோசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓவரால் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது எல்லா டேட்டாவுமே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அக்யூரேசியாக. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. தென் இந்த இடத்த பாருங்கள் சிபிஎம்னா பிட் ரேட்டிங் நண்பா. அது இல்லாமல் இனிஷியலில் நம்ம என்ன தான் பார்த்து குவாலிட்டியாக ஆர்டிகல்ஸ் போட்டாலும் சரி ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரே கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதை விட மல்டி கேட்டகரி நிச்சஸில் ஒர்க் பண்ணாலுமே பெஸ்ட்டு ரிசல்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனால் மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம சைட் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக கண்டென்ட் இருக்கிறதால அந்த குக்கீஸ் பேஸ் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான ஆட்ஸையும் வந்து ஷோ பண்ணும். இவ்வளோ தான் தவிர பிட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாக ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எனக்கு $10 கிடச்சிருன்னு நினச்சி அந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா சும்மா கதை. இப்போ வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டு பைக் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து சிபிசி $100 இருக்குன்னா அந்த $100 அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஏஐ மூலிமா எப்படி சொல்கிறதுனா அது வந்து ஒரு சஜஷன் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூலில் நான் போட்டு எடுக்கிறேன்னா அதுக்கு இவ்வளோ இருக்குப்பான்றது ஒரு சும்மா ஒரு டேட்டா தானே தவிர அதுக்கு 100% அவங்க கொடுக்கணுன்னு எங்கேயுமே வந்து அவங்க ரூல் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இனிஷியலில் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்காக ஒரு ஆடியன்ஸ் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது இந்தியாவாக இருக்கலாம், எந்த கண்ட்ரி வேணால் உங்களுக்காக டிராஃபிக் 1000 பேர் ஸ்டாண்டர்டாக என்றைக்கு உங்களால் வர வைக்க முடியுதோ அது அன்னிலேருந்தே உங்களுக்கான பேசிக்காக ஒரு அளவுக்கு அதாவது 10% கூட ஒரு நாளைக்குன்ற விதத்தில் வர ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ 10 நாளைக்கு $1 மாதம் மொத்தம் $3 வந்தால் போதும்னு சொல்லி கேட்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எதுவுமே புஷ் பண்ண முடியும். 1 இயர் ரிசல்ட்டை போடு. 1 இயரில் நீ எந்த அளவுக்கு ரிசல்ட்டை போறியோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அது உனக்கு மணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? தென் கிராஃப் டீட்டெயிலில் 7 டேஸில் பார்த்தாலுமே நமக்கு அதிகமான ரெவன்யூ பார்த்தாச்சுன்னா இந்தியா, தென் யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், ஹெமன் அதாவது முதல்னு பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் தான் அதிகமாக வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் கிடையாது. தென் இப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக 12 மணி 3 நிமிஷம் ஆகுது இல்லையா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஜ் வந்து ஒன் மோர் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். சரிங்களா? தென் இப்போது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். நல்லா பாருங்கள், டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் எஸ்டேக்கு போக டைம் ஆக்சுவலி 12:05க்கு தான் போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரியா? தென் இப்போ பேஜ் எஸ்டர்டே வைக்கிறேன். சேம் தெரியுதுங்களா? தென் இதில் நான் எஸ்டர்டே வைக்கிறேன். எஸ்டர்டே இந்த செக்ஷனில் மாற மாட்டேங்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே மட்டும் மாறுது. லாஸ்ட் 7 டேஸில் வெப்சைட் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 6000 பேர் வந்திருக்காங்க நண்பா. கிட்டத்தட்ட 35 ஆட் கிளிக்கு பேஜ் சிட்டே 0.58% வந்து இருக்குது. சரியா? சிபிசி கிளிக்கு 0.2 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 நாளில் 0.64 சென்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கா? ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் மானிட்டேஷன் ஆனாலும் சரி, வெப்சைட்டுக்கு 10,000 பேர் வந்தாலுமே சரி, உங்கள் வெப்சைட்டில் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் இல்லை அப்படின்னா இது போல் தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ கம்மியாக இருக்கும். புரியுதா? அப்போயே ப்ரோ உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ கம்மியாக தானே வருது, அப்போயே ப்ரோ நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை தாண்டி Tier 1 கண்ட்ரியாக ஒர்க் பண்ணுவேன். யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் Tier 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எனக்கான ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லி இந்தியாவில் வந்து வராங்க அப்படின்னும் போது இந்த பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் சிடிஆர்ன்றது எப்படி தெரியுமா 10க்கு மேலே ஈஸியாக போகும்? 250 பேஜ் வருது உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்னும் போது 2 ஆடு கிளிக் நடந்தால் 0.8% வந்து இருக்கும். அதுவே வந்து 10 ஆடு கிளிக் இருக்குதுன்னா 8% வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ நமக்கான ஆடியன்ஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே வரக்கூடிய ஆடியன்ஸால் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாரி டிராஃபிக் ஹையாக வச்சுக்கணும். ஒன்று அதை தாண்டி Tier 1 கண்ட்ரிலேருந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு கிளிக் நடந்தாலே எனக்கு பர் டேக்கு $150 அசால்ட்டாக கிடச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இனிஷியலில் வந்து நம்ம Tier 1 கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி ஆகணும்னா
அப்படி அவசியமே கிடையாது. மானிட்டேஷன் வாங்கிட்டு ஹை குவாலிட்டி ஆர்டிக்கல் உங்களுக்கு ஏதோ ஒரு பேஸ் பண்ணி ஒரு டெய்லியும் ஒரு 1000 பேர் உங்களால் வர வச்சு முடியுது அப்படின்னும்போது டக்குனா நீங்கள் வந்து கேட்டகரி வந்து ஸ்விட்ச் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். புரியுதுங்களா? தென் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரெவன்யூ கம்மியாக வந்தாலுமே ரிப்போர்ட் வந்து ஓரளவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக அண்ட் கிளியர் கட்டாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ புரிஞ்சுக்குங்க. இப்போ தெரியுதுங்களா? டைம் கரெக்டாக 12 மணி 6 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் சொன்ன போல் 12:05க்கு மேலே பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே டுடேலேருந்து எல்லா டாலருமே எஸ்டர்டேக்கு வந்துருச்சு. எஸ்டர்டேலேருந்து டாலர் எல்லாமே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடுச்சு. திஸ் மந்தில் அப்படியே தான் இருக்குது. தென் டுடே அண்டு கண்ட்ரிஸ்லாம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் பண்ணுறேன், எஸ்டர்டே மாற்றி காட்டுறேன் எல்லாத்தையும் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. அதாவது நல்லா பாருங்கள், எஸ்டர்டேவில் வருது பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆகாமல் இருக்குது. இன்னும் டுடேவில் இருந்து எஸ்டர்டேக்கு ஸ்விட்ச் ஆச்சு பார்த்தீங்களா? இது வந்து அதுக்கு முந்தானத்தோடைய ரிப்போர்ட்டை தான் காட்டுறதை தவிர இன்றைக்கி டுடேவில் வந்து அந்த 1000 பேஜஸ்க்கான ரிப்போர்ட்டு வந்து இன்னும் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் ஓரளவுக்கு டுடேவிலேருந்து எஸ்டேக்கு போயிடுச்சு பாருங்கள். இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இது மட்டும் கரெக்டாக இருக்கா? அதாவது அப்டேட் ஆகிட்டு அடுத்து 5 நிமிஷத்தில் வந்து இதுவுமே வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக கன்வர்ட்டிங் சர்வீஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக நமக்கு கன்வர்ட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணிக்கலாம். ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். கன்வர்ட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7000 ரூபா, 15000, 25000. அதே போல் வெப்சைட் வந்து மானிட்டேஷனும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் செல்லும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைஃப் லாங் ஆக்டிவேஷனோட ஜஸ்ட் 2000 கொடுத்துருக்கோம். ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம். இது போல் வெப்சைட்டுக்கு A to Z எல்லா சர்வீஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது நண்பா. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.